அனைவரும் விடுதலையை வாங்கி படிக்க வேண்டும் என சொல்லுவார். ஆனால் திராவிடர் கழக சகோதரி அருள்மொழியே கி. வீரமணியின் விடுதலையை வாசிப்பார்களா மாட்டார்களா என்கிற பெருத்த சந்தேகம் நமக்குள்ளது. நமக்குள்ள சந்தேகத்தை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஏன் சகோதரி அருள்மொழி விடுதலையை வாசிப்பாரா மாட்டாரா என சந்தேகிக்கிறோமென்றால் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சென்ற 25 ஜூன் 25 அன்று இரவு தெற்கு கொல்கத்தா சட்டக் கல்லூரியில் படிக்கும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியையே ஆசிரியர் கி. வீரமணியின் விடுதலை பிரசுரிக்கவே இல்லை. விடுதலையை சகோதரி அருள்மொழி வாசித்திருந்தால் ஆசிரியரே கொல்கத்தா சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். நீங்களும் வழக்குரைஞர் நானும் வழக்குரைஞர் சக எதிர்கால வழக்குரைஞருக்கு நேர்ந்த துயரத்தைப் பற்றி நம் பத்திரிகையில் ஏன் பிரசுரிக்கவில்லை என கேட்டிருப்பாரா இல்லையா? ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நடந்த இந்த படுபாதக செயலை பிரசுரிக்க வேண்டும் என்கிற அறிவு ஆசிரியர் கி. வீரமணிக்கு ஏனில்லாமல் போனது? இந்த செய்தியை தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் இருந்ததற்கு ஆசிரியர் கி. வீரமணி ஒரு நேர்மையான காரணம் சொல்வாரா? காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற மேற்கு வங்கத்தில் நடந்ததால் சக வக்கீலான கி. வீரமணிக்கு ஒரு சட்டக்கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமை கண்டிக்க வேண்டிய ஒரு செயலாக தெரியாததால் இந்த செய்தியையே தம் பத்திரிகையில் பிரசுரிக்கவில்லையோ? நாடெங்கும் நடக்கிற பாலியல் வன்கொடுமை செய்தியை பிரசுரிக்க சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் ஆளுவது காங்கிரஸ் கூட்டணியா பா.ஜ.க கூட்டணியா என பார்த்து வாயை திறக்கிற கி. வீரமணி புத்தி தான் பெரியார் தந்த புத்தியா? கொல்கத்தா காலில் விழுந்து கெஞ்சியும் விடவில்லை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி என 28 ஜூன் 25 நாள் விகடன்.com தெரிவிக்கிறது. சக முன்னாள் சட்டக்கல்லூரி மாணவன் உட்பட மூவரால் இந்த கொடூரச் சம்பவம் நடந்துள்ளது. முக்கிய குற்றவாளி திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவனாக இருக்க ஆளுங்கட்சி எம்.எல்.ஏ. மதன் மித்ரா எனும் நபர் அந்த கல்லூரி மாணவி அங்கு சென்றிருக்காவிட்டால் இச்சம்பவம் நடந்திருக்காது. அவர் யாரிடமாவது கூறிவிட்டு சென்றிருந்தால் இது நடந்திருக்காது. குற்றம் செய்தவர்கள் தனியாக சென்றனை பயன்படுத்தி கொண்டனர் என கூறி பாதிக்கப்பட்ட பெண் மீதே குற்றம் சாட்டிய வண்ணமிருந்தது மேலும் அதிர்ச்சியை தந்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் இருப்பதால் இதிலொரு செய்தி கூட தம் பத்திரிகையில் வராமல் கூட்டணி கற்பை காப்பாற்றிவிட்டார் கி. வீரமணி. ஆசிரியர் கி. வீரமணியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டியுள்ளது. சம்பவம் நடந்து 7 நாளாகிவிட்டது. அந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் குறித்து தொடர்ந்து வரும் செய்தி அதிர்ச்சியாக உள்ளது. உங்களுக்கும் கண்ணும் காதும் சரியாக தானே வேலை செய்கிறது. பிறகெப்படி இந்த செய்தி உங்கள் பார்வையில் படாமலிருந்திருக்கும்? தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை கேட்காமலா இருந்திருப்பீர்கள்? எல்லாவற்றையும் கேட்டிருப்பீர்கள் எல்லாவற்றையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எவ்வளவு கொடுமையான சம்பவம் நடந்தாலும் பேசுவதா வேண்டாமா என தீர்மானிப்பது மூளை தானே. கண்ணும் காதும் நம் வசம் இருந்து என்ன புரியோசனம்? மூளை உங்கள் வசமில்லையே. சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் புத்தி போதும் என சொல்லும்போது நம் அறிவு நம் மூளை நம் யோசிக்கும் திறன் எதுவும் நம் வசமிருக்காதே. அதனால் தான் எந்த உறுத்தலுமின்றி குற்ற உணர்வுமின்றி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தியை சுலபமாக மூடி மறைக்கிற இழிவான வேலையை செய்ய முடிகிறது. சொந்த புத்தியில் சிந்தித்தால் இந்த அவலம் நேர்ந்திருக்காது. கி. வீரமணியின் இந்த கேடு கெட்ட அறிவைக் கண்டு அது தாங்க மாட்டாமல் தான் சகோதரி அருள்மொழி எல்லாம் விடுதலை பத்திரிகைடு வாசிப்பாரா மாட்டாரா என சந்தேகித்து கேள்வி எழுப்பினோம். விடுதலையை படிக்க மாட்டார் என்றால் ஏன் படிக்க மாட்டார்? படிக்காமல் இருக்க நிச்சயம் வாய்ப்பே இல்லை. நிச்சயம் படிக்கத்தான் செய்வார். அவ்வாறாக படிக்கக்கூடியவராக இருந்தும் ஆசிரியர் கி. வீரமணியிடம் ஐயா இந்த செய்தியை மூடி மறைத்தது அயோக்கியத்தனமான செயல் என ஏன் கண்டித்து பேசவில்லை?
சம்பவம் 25 ஜூன் 25 அன்று நடந்தது. 7 நாளாகிவிட்டது. முதல் நாள் பிரசுரிக்க ஆசிரியர் கி. வீரமணி மறந்திருப்பார் என சகோதரி அருள்மொழி நினைத்திருக்கலாம். இரண்டாம் நாள் வேறு சில முக்கிய செய்திகள் இருந்தமையால் பிரசுரிக்க இயலாமல் போய் இருக்கலாம் என சப்பை கட்டு கட்டலாம். ஆனால் 7 நாளில் ஒரு நாள் கூட, ஒரு சிறு பத்தியளவு இடம் கூடவா, கொல்கத்தா சட்டக் கல்லூரியில் படிக்கும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியை பிரசுரிக்க கிடைக்கவில்லை. இந்த யோக்கியதையை தான் தன் பக்கமும் விடுதலை பக்கமும் வைத்து கொண்டு ஆசிரியர் கி. வீரமணி விடுதலையை வாங்கி படிக்கச் சொல்லி கெஞ்சுகிறார். ஆக சகோதரி அருள்மொழி விடுதலையை அன்றாடம் வாசித்தும் கூட ஆசிரியர் கி. வீரமணி கொல்கத்தா சட்டக் கல்லூரியில் படிக்கும் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியை பிரசுரிக்காதது குற்றமாக, அயோக்கியதனமாக தெரியவில்லை. அவருக்கும் கூட குற்ற உணர்வோ உறுத்தலோ இல்லையோ? ஒருவேளை அவரும் பெரியார் புத்தியில் சிந்திப்பதால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி எந்த மாநிலத்திலெல்லாம் நடக்கிறதோ அந்த மாநிலத்திலெல்லாம் என்ன அயோக்கியத்தனம் நடந்தாலும் வாயை திறக்கக்கூடாது என்று பெரியார் திடலுக்குள்ளேயே கி. வீரமணி வாய்மொழி தீர்மானம் போட்டுவிட்டாரா? அதனால் தான் சகோதரி அருள்மொழி அதனை பின்பற்றுகிறாரோ? சகோதரி அருள்மொழியிடம் நாம் சொல்லிக் கொள்ள ஒரே ஒரு விஷயம் தானுள்ளது. எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் பித்தலாட்ட அறிவுடன் இருங்கள். ஊழல் செய்பவனை தி.மு.க ஆசாமியா பா.ஜ.க ஆசாமியா என பார்த்து வாயை திறக்கிறீர்கள். குண்டு வைப்பவனை கூட, மதப் பயங்கரவாதியை கூட அவன் மதத்தை அறிந்த பிறகே விமர்சிப்பதா வேண்டாமா என்கிற முடிவுக்கு வருகிறீர்கள். போகட்டும், போதை மருந்து கடத்துபவனை கூட அவன் குலம் கோத்திரம் கண்டு பிடித்து தான் போதையின் தீமைகளைப் பற்றி உரக்க பேசுகிறீர்கள். அவ்வளவு எதற்கு கள்ளநோட்டு அடித்து கைதாகிறவனின் செய்தியை கூட அவர்களின் மதம் பார்த்து தான் விடுதலையில் பிரசுரிக்கிறீர்கள். ஆதாரமே வைத்துள்ளோம். இத்தகைய இழி குணங்களை பாலியல் வன்கொடுமை நிகழ்விலுமா காட்ட வேண்டும்? அதிலுமா சாதி மதம் கட்சி பார்ப்பது? ஒரு பெண்ணாக கி. வீரமணியின் இந்த வெட்கக்கேட்டிற்கு துணை போவது கேவலமான செயலாக தெரியவில்லையா? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக தெரியவில்லையா? ஆசிரியரை திருத்த வேண்டும் என தோன்றவில்லையா?